வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனில் ஏற்கனவே நான் பாலிட்டி போட்டிருந்தேன். ஸோ பாலிட்டிக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யூனிட் 5ஓட ஒரு பாட்டு. இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது குரூப் 4லனா நமக்கு 20 கொஸ்டின், குரூப் 1ல் 50 கொஸ்டின், குரூப் 2 மெயின்ஸில் மட்டும் பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கில் மட்டுமே 31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குரூப் 4ல் 20 கொஸ்டின் அப்படின்னம்னா சாலிடாக ஒரு 10 கொஸ்டின் இதில் நமக்கு வருது. இன்னொன்று, இப்போ நான் பாலிட்டிக்கு சொன்னேன், லக்ஷ்மிகாந்த் மாதிரி ஒரு பெரிய புக்கு, அந்த புக்குக்குள்ள எது கேள்வியாக வரும், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தேவை. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு சிங்கிள் சோர்ஸ் கிடையாது. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னம்னா, ஜிஎஸ் பாட்டு, அந்த பொது அறிவினுடைய ஒரு ஜல்லிக்கட்டு காலை எந்த டைரக்ஷனில் அட்டாக் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகும், இது ஒரு பக்கம் கொஸ்டின் போகும். இதுக்காகத்தான் பாலிசி நோட் படிக்கணும், இதுக்காகத்தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் இல்லாமல் ஒரு ஹைட்ராகேட்டட் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஹெச்டிஏ பற்றி இருக்கும், ஒரு பக்கம் ரிசர்வேஷன் பற்றி இருக்கும், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி ஒரு கதமமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அப்போ இந்த டாபிக்கு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அது ஓரியன்டாக நம்மளை டியூன் பண்ணி நம்ம படிக்கணும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நிறைய படிச்சுட்டே இருப்போம், கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுட்டே இருப்போம், எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஸோ பாலிட்டி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி இதையும் நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா வாங்கி படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துட்டையும் ஒரு நல்ல பழக்கம் புக்கு வாங்குறது, எடுத்த உடனே வாங்கி வச்சுருவோம். இப்போ நான்லாம் எனக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் லைப்ரரியே வச்சுருக்கேன், நிறைய வாங்கி வச்சுருவேன். ஆனால் படிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்காது. ஒரு வாங்கும்போது இருக்கிற ஆர்வம் படிக்கும்போது வராது. ஸோ அப்போ மெட்டீரியல் வாங்குறது ஒரு கலை அப்படின்னம்னா அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம புக்கு கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம புக்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கி வச்சுட்டு டைம் வேணும்னு நினைப்பீங்க. ஒரு அரை நாள் கிடைச்சா படிப்பேன், ஒரு முழு நாள் எனக்கு கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக எனக்கு கிடைக்கணும், அது நல்ல நேரமாக இருக்கணும், காலையில் நேரம் படித்தா பிரிஸ்காக இருக்கும், இல்லை சாயந்தரம் நேரம் படிக்கணும், மத்தியான நேரம் படிக்கணும், இப்படி பல நல்ல நாட்களும் நல்ல நேரமும் பார்த்து அது அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி இல்லை. நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னம்னா இதை ஃபோனில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் போர்ட் ஸ்பைரல் போட்டு வச்சிருந்தாலும் சரி, 5 நிமிஷம் தான் இருக்குது, என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாம்ல, அந்த 5 நிமிஷத்தில் ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம். நாம் ஏற்கனவே இதை படிச்சிருக்கோமா, படிக்கலையா, இல்லை படிச்சிருந்தாலும் இந்த ஆங்கிளில் படிச்சிருக்கோமா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த எக்ஸாம் ஒட்டி நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு விறுவிறுப்பு வரும். அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம மொத்தம் கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னம்னா 759 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2020 இப்போ கடைசியாக 2026 நமக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமு, ஒரு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸு, அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸு, இந்த 3 எக்ஸாமும் 2026 நடந்தது. ஸோ அதுவும் சேர்த்து நமக்கு பார்த்தோம்னா 759 கொஸ்டின் வந்திருக்கு. இதை நான் 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். அதில் நம்பர் 1 பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனாக இருக்கக்கூடியது. இதில் 280 கொஸ்டின் பார்ட் 1 நான் சொல்லக்கூடியதில். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கக்கூடியது பார்க்கும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர், மனித வள மேம்பாட்டு குறியீடுகள். இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டேன். ஸோ அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். 60க்கு மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 62 கொஸ்டின் இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஹெச்டிஏன்னு சொல்லி ஐநா சபை UNDP கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் பார்த்தோம்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு, அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸு, CDI அப்படிம்பாங்க. இப்படி மல்டிபிள் இண்டெக்ஸஸ். அதில் பார்த்தோம்னா HDA அதிக தடவை கேட்டது, அதில் ஒரு 62 கொஸ்டின். ஸோ இதை ஈஸியாக படிச்சிடலாம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். அடுத்து ரிசர்வேஷன் பாலிசி. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழ்நாடு தான் இடஒதுக்கீடுடைய முன்னோடி அப்படிம்போம். அதில் நமக்கு குறிப்பாக பார்த்தோம்னா நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 1928 நம்முடைய முனுசாமி முத்தையா முதலியார், ஸோ முத்தையா முதலியார் கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். முத்தையா முதலியார் கோட்டா சிஸ்டம் கொண்டு வராருன்னா ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர். அப்போ அவர் அமைச்சராகிறதுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும்ல. இப்போ மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்டு அறிக்கை விட்ட போது அவர்கிட்ட மாண்டேகிட்ட போய் பேசி எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா தான் நாங்கள் உள்ளே போய் முதலமைச்சர் ஆக முடியும், நாங்கள் முதலமைச்சர் ஆனால் தான் படிக்கிற கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா நீதி கட்சி உள்ளே வர்றதுக்காக முதல்ல கேட்டது. அன்னைக்கு பார்த்தோம்னா 98 இடங்கள் மொத்தம். அந்த 98 இடங்களில் 65 ஜெனரல். இந்த 65ல் 28 இடங்கள் இடஒதுக்கீடு அப்படி சொல்லி கொடுத்தாங்க.
பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லி, அதாவது அன்னைக்கு எம்எல்ஏ மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சட்டமன்றம் 1920 தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சராக சுப்பராயல் ரெட்டியார் வந்தார். அப்போ வரும்போது நீதி கட்சி பார்த்தோம்னா அந்த 98 இடங்கள்ல 63 ஜெயிக்கிறாங்க. அந்த 98 இடங்கள்ல 63 சொல்லும்போது இவங்களுக்கு அந்த 98க்கு ரிசர்வேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 28 சீட் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் வாங்குறதுக்காக PM நாயர் லண்டன் போய் நிறைய பார்லிமெண்டேரியனை பார்த்து பேசி எல்லாம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு ஒரு ஜாயின்ட் செலக்ட் கமிட்டி போட்டு அப்படிலாம் வாங்கினாங்க. ஸோ இப்போ அதை ஒட்டி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் வருது. கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம்னா SC ST ரிசர்வேஷன் வருது. ஸோ தமிழ்நாட்டுக்கு பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் வாங்குறாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ஸோ 38 கொஸ்டின் வரைக்கும் போயிருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி விழுந்துகிட்டு இருக்கு. அடுத்து சமூக நீதி அப்படிங்கிறது, ரிசர்வேஷனும் ஒரு சமூக நீதி. எது சமூக நீதி? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிற சமூக நீதி. அப்போ நிலம் எல்லாத்துட்டையும் இருக்கணுமா? அது திருமங்கரை செங்கல்பட்டு கலெக்டர் வந்து முதல்ல 12 லட்சம் ஏக்கரை பிரித்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த போது எல்லாத்துக்கும் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சமூக நீதி. எல்லாத்துக்கும் வேலை இருக்கணும், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி. அப்போ சமூக நீதி அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு மட்டும் முன்னாடி கேள்வி கேட்டாங்க. இப்போ கேட்கறது இல்லை. +1ல ஒரு பாடம் இருக்கு சமூக நீதினு சொல்லிட்டு, அதை படிச்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கு மேலே ரிசர்வேஷன் தான் நமக்கு சமூக நீதி. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் நமக்கு இந்த 2 வருஷமா எக்கனாமிக் சர்வே வருது. அப்போ எக்கனாமிக் சர்வேக்குள்ள இருந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு அது தொடர்ந்து 2வது முறையாக இப்போ தான் நான் வீடியோ போட்டேன். தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது இரட்டை இலக்கம் 11.2% போன தடவை எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. 24-25 growth அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ₹1 ₹2 கிடையாது, 4 லட்சம் கோடி வளர்ந்துருக்கோம். 27 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு போச்சுன்னு சொல்லி இப்போ மத்திய புள்ளியியல் துறையை சொல்லிட்டாங்க. திரும்பவும் இரட்டை இலக்க வளர்ச்சி 10.83% வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டோம். 10%ன்னு வச்சுக்கோங்க. 8.3னா கிட்டத்தட்ட 11%. அப்படின்னா கன்ஃபார்மா திரும்பியும் 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடினா ஒரு 60 கண்டெய்னர் லாரி நிறைய பணம், 500 ரூபா நோட்டு கட்டு. அப்போ அவ்வளவு திரும்பி நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ல நமக்கு எக்கனாமிக் சர்வே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது முக்கியமான ஒன்று, 31 கொஸ்டின். இப்போ அதுல இருந்து 2-3 கேள்வி வந்து கேட்கறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதாவது இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஏன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்குனே சில ஸ்கீம் இருக்கு. இல்லம் தேடி கல்வி. அப்போ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கேட்கறாங்க. அது நம்ம ஸ்கீம்ஸ் தனியா போட்டிருக்கேன் நான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லி அடுத்து ஒரு 282 கொஸ்டின் வச்சிருக்கேன். அதுல இருக்கு. இப்போ இதுல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா பேசிக்கா எஜுகேஷன் பத்தி கேட்கக்கூடிய கேள்விகள், அது 28 கேள்வி போயிருக்கு. அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த்துக்காக நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹெல்த் சம்பந்தமா நம்ம பண்ணக்கூடியது 31 கொஸ்டின். இதுல இப்பெல்லாம் அதிகமாக கொஸ்டின் இல்லை, ஏன்னா ஸ்கீம்ஸ்ல கேட்கறாங்க. ஹெல்த்துக்கு நம்மை காக்கும் 48 அந்த மாதிரி பொறுத்துக்களை போட்டோம், இல்லை எப்போ லான்ச் பண்ணீங்க, எந்த இடத்துல லான்ச் பண்ணீங்க, அப்படி கேள்வி வருது. அடுத்து கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான போர்ட்டல், அதுவும் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னா மக்களுடைய குறை தீர்க்கிறதுக்காக என்ன போர்ட்டல் இருக்கு, என்ன ஆப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னன்ஸ், இதுக்கு ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல இருக்க மாதிரி தமிழ்நாடு எதுலாம் முதலிடம், எதுலாம் 2வது இடம் அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொதுவாக இருக்கக்கூடியது. இந்த நிதி ஆயோக் மட்டுமே, அது கூட தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிதி ஆயோக்கினுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நிதி ஆயோக் வந்து நமக்கு ரேங்க் போடுறோம். ஸோ உத்தரகாண்ட், கேரளா இவங்க 2 பேருக்கு அடுத்து நம்ம 3வதுன்னு சொல்லலாம், சில இடத்துல 2வது சொல்றாங்க. அதில் அவன் 100க்கு மார்க் போடுறான். 100க்கு நம்ம 78 மார்க் வாங்கி 3வது இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தோம்னா நோ பாவர்ட்டி அப்படின்னு நம்ம கோல்டு நம்பர் 1 STL இருக்கக்கூடியதில் நாம் அதில் 92 மார்க் வாங்கி அதில் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம் நம்ம. அப்புறம் அஃபோர்டபுள் எனர்ஜின்னு சொல்லி கோல்டு நம்பர் 7. இந்த கோல்டு நம்பர் 7ல 100க்கு 100 வாங்கி அச்சீவர்னு இருக்கும். ஓவராலாக ஃப்ராண்ட் ரன்னருங்கிற கேட்டகரி. இதெல்லாமே இதில் கேட்டது நிதி ஆயோக் ரிப்போர்ட்டுக்கு ஒரு கேள்வி போயிருது. இன்னொன்று, இந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தினம் நியூஸில் வராது. 2023 தான் கடைசி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்லேருந்து தெளிவாக 4 கேள்வி கேட்டால் திரும்பி அதே தான் கேட்கணும், இல்லை புதுசாக நிதி ஆயோக் ரிப்போர்ட் தரணும். அதை நம்ம வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷனாக வச்சுக்கோங்க, எடுத்து நம்ம வந்து படிச்சிடணும். வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க. ST சம்மந்தமாக இன்னும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 5 வருஷம் ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா இடையிலேயே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடும். அந்த வருஷம் பெருசாக ஸ்கீம் இருக்காது. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசே கிட்டத்தட்ட 70க்கு மேலே திட்டங்கள் போட்டாங்க. எல்லா திட்டத்தையும் தொகுத்து ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் போடுறாங்களோ இல்லையோ, என்னைக்கு திட்டம் லான்ச் பண்ணாலும் அன்னைக்கே நான் வீடியோ போட்டுருவேன். அது என்ன திட்டம், பெனிஃபிஷரி யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம், லாங் வீடியோலையும் நம்ம கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அதை வந்து டிசைனா, அதாவது எந்தெந்த அஸ்பெக்ட்ல கொஸ்டின் போகுது அந்த அஸ்பெக்ட் தகுந்த மாதிரியும், இப்போ இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் தேடி மட்டுமே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பல ஆங்கிள் நான் ஸ்கீம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 282 கொஸ்டின்ஸ்
அதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா விவசாயம் சார்ந்த திட்டங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் 7 கொஸ்டின் வந்து போயிருக்கு. அதுல ஒருங்கிணைந்த கலைஞர் வேளாண் வளர்ச்சி திட்டம் இருக்கா, அந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு தடவை கேட்டிருப்பாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னம்னா குரூப் 2 ஏல மட்டும் ஒரு பெக்குலியரான ஒரு டாபிக் இருக்கு. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிட்கோ, சிப்காட்டு இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அதையும் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தெரியும் 2030 $1 trillion எக்கனாமி நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு growth எக்கனாமிக் சர்வே ஃபுல்லா அவங்க யூஸ் பண்ற வார்த்தை இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ், உற்பத்தி துறையில நம்ம தான் நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்கோம். அதுவும் அவங்க வெறும் 4.5 நேஷனல் ஆவரேஜ், தமிழ்நாடு 14.73, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா. 100 ரூபா நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னா அதுல 24 ரூபா 50 பைசா 24.5% நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இருந்து வரக்கூடியது. ஸோ மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் growth, அதுக்கு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விங் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த கைடன்ஸோட வேலையே என்னன்னா யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து தமிழ்நாட்டை சேர்க்கறது. ஸோ அப்போ அந்த கைடன்ஸை ஒட்டி ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏஞ்சல் டிஎன், அப்புறம் மென்டார் டிஎன், இவங்கெல்லாம் எதுக்குன்னா பணம் வச்சிருக்கவங்க ஐடியா வச்சிருக்கவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கறது. ஐடிஎன்டி ஹப் குரூப் 2 ஏல கேட்ட கேள்வி. அப்போ இண்டஸ்ட்ரி சார்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு பாலிசி நோட் லெவலுக்கு நமக்கு தேவை. அதுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அது மட்டும் போதும் நம்ம நினைச்சோம்னா அது பத்தாது. ஸோ அதுக்கு நமக்கு வந்து தெளிவான ஒரு இது வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வந்து மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, அந்த லெவலில் அது நிற்கிறது இல்லை. அதுக்குள்ள இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன போர்ட்டல் இருக்கு, என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அதுல 30 கேள்வி போயிருக்கு. குறிப்பா குரூப் 2 மெயின்ஸ்ல இது வந்து ஒரு 5-6 கேள்வி வரும். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஊரக வளர்ச்சிக்காக நம்ம வந்து போடக்கூடியது. அதுல நம்ம வந்து ஒரு கலைஞரின் கனவு இல்லம் இருக்கா, அந்த மாதிரி வந்து வீடு கட்டி தர்றது. அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடியது ஒரு 15 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து போயிருக்கு. அடுத்து எஜுகேஷன் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் 26 வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐகானிக் ஸ்கீம்னே நான் தனியாக பண்ணியிருக்கேன். அதாவது முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸ் தான் தமிழ்நாடு அரசனுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து அரசு அடையாளப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்களே வெப்சைட்ல வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அண்ணாவுடைய பர்த்டே 2023 செப்டம்பர் 15 நமக்கு மதுரையில ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் வந்து தொடங்கப்பட்ட அந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீமு. அந்த ஒரே திட்டத்துக்கு 7 கேள்வி வந்து கேட்டிருக்கேன். ஒரே ஒரு திட்டம் எங்க தொடங்கினாங்க, எந்த வருஷம், எங்க வச்சு அந்த நெல்பேட்டையில் உணவு தயாரிச்சாங்கன்னா ஒரு 7 கேள்வி போயிருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா நான் முதலும் திட்டம் $1 trillion 2030 அடையணும்னா அதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்டோடைய கைடன்ஸ். அப்போ அவங்க வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசினே ஒன்று போட்டிருக்கோம் நம்ம 2021 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு ஜிம்னு சொல்லி ஒன்று நடத்துறோம், குளோபல் இன்வெஸ்டர் மீட். அதுல வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்து பாருங்க, 6.6 கோடி 6 லட்சம் கோடி அப்படிமா. அப்ப 10 லட்சம் கோடி கொண்டு வரணும். உலகம் பூரா வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்றது 6 லட்சம் கோடி சம்திங் தான் வருது அப்படின்னா அப்ப 10 லட்சம் கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அவ்வளவு பணத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஒரு குரூப் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி அவ்வளவு பணம் இங்க வந்துருச்சு, ஃபேக்டரி ஆரம்பிச்சாச்சு. அந்த ஃபேக்டரியில் வேலை செய்யறதுக்கு ஆள் எங்க இருந்து வருவாங்க? அதுக்கு நம்ம காலேஜில் படிக்கிற பையங்களை கொண்டு போய் எங்க வேலை எடுக்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு திறன் மேம்பாடு தேவை. அதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டம். அப்போ 2022 மார்ச் 1 தொடங்கப்பட்டது. ஒரே ஒரு ஸ்கீமு 6 கேள்வி போயிருக்கு. அடுத்து புதுமை பெண். புதுமை பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உயர்கல்வி ஸ்கூல் வரைக்கும் எல்லாரும் +2 படிச்சிருப்பாங்க. +2 முடிச்சோடனே கல்யாணம். இப்போ வந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்ச டிகிரி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டிகிரி படிக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ புதுமை பெண்ணு ஒரு முக்கியமான திட்டம். அதுல வந்து பார்த்தோம்னா உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை விகிதம் அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1 உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 47%. எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பெண்கள் சேர்க்கை விதிலையும் 47 இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் 3வது நம்ம இருக்கிறோம். ஸோ 9 கேள்வி புதுமை பெண்கள் நம்ம போயிருக்கு. முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல திருமண உதவி திட்டம் இருக்கு. பெண்கள் திருமணம் பண்ணுவதற்கு அரசு ஏன் பணம் தரணும்? பெண்கள் படிப்பதற்காக பணம் தருவோம் அப்படிங்கிறதா அந்த புதுமை பெண்ணுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அதனாலதான் 9 கேள்வி கேட்டிருக்கேன். அடுத்து சமூக நல வாரியம் 1953 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சமூக நல வாரியம் சொல்லிட்டு. ஸோ அது சம்பந்தமா ஒரு ஸ்டாட்டிக்கான போர்ஷனு முன்னாடி கேட்டாங்க, இப்ப கேட்கறதுல ஒரு 5 கேள்வி பலசு இருக்கு. அடுத்து ஸ்கீம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட். ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்குன்னே ஒரு துறை இருக்கு. அந்த துறையை பத்தியே குரூப் 2 வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கு. இந்த துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கான ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பெண்களுக்காக நம்ம போடக்கூடியது அது மகளிர் உரிமை தொகையிலிருந்து பெண்களுக்காக இருக்கக்கூடியது.
அப்புறம் குழந்தைகளுக்காக ஒரு குழந்தை தொழிலாளர் ஆகட்டும், இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் ஆகட்டும், ஒரு ஊட்டச்சத்து திட்டம் ஆகட்டும், ஊட்டச்சத்தை உறுதி செய், அந்த மாதிரி எல்லாத்தையும் 30 கேள்வி இது வந்து போட்டிருக்கேன். அடுத்து விமன் அண்ட் சில்ட்ரன் பார்த்துட்டோமா, இதுலயே வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு தனியா இருக்கக்கூடியது அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதுல ஒரு 16 ஸ்கீம், 16 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. திருமண உதவி திட்டங்கள் அதுல நமக்கு தர்மாமல் இருப்பாங்க, முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல வந்து ஸ்கீம் இருக்கும், அன்னை தெரசா பேர்ல வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு இருக்கும். அப்போ விதவை மறுமணம், ஏழை விதவையினுடைய மகளுக்கு மறுமணம், இந்த மாதிரி அது யார் யாருக்கு வரும் ஒரு பொறுத்துக்களை கேட்பாங்க. ஒரு 16 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து போயிருக்கு. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு, முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அது சிவகாமி அம்மையார் பேர் வச்சிருந்தாங்க முன்னாடி, அது ஒரு 5 கொஸ்டின் வந்து போயிருக்கு. இப்ப கேட்கறதுல முன்னாடி வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அதில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஸ்கீம் 33 ஸ்கீம் வந்து 33 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல. அதுல நமக்கு அந்த நம்மை காக்கும் 48 எல்லாமே வந்து இருக்கும் 33 கொஸ்டின். அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஒரு 4 கொஸ்டின் வந்து போயிருக்கு, மாற்றுத்திறனாளிகள் வெல்கருக்கு 4 கொஸ்டின். அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அன்புச்சோலை மையம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறோம். அதுக்குன்னு 2007 ஒரு சட்டம் இருக்கு. இப்போ கூட நான் அதை சொல்லியிருந்தேன், ரேவந்த் ரெட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களோட ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா தனியா மாத ஊதியத்திலிருந்தே பிடிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு அந்த மாதிரி கொண்டு வரல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கலாம் நமக்கு. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கையர் நலன் சார்ந்த திட்டங்கள் பார்த்தோம்னா ஒரு கேள்வி வந்து போயிருக்கு, ஏற்கனவே 10 இருந்தது, இப்போ ஒரு கேள்வி வந்து போயிருக்கு. ஸோ முதல்ல நம்ம தான் 2008 போர்டு ஆரம்பிச்சோம். இப்போ வந்து பார்த்தோம்னா பாலிசி லான்ச் பண்ண ஸ்டேட் தமிழ்நாடு தான் முதல்ல. ஸோ இது வந்து தனியாக வீடியோ போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா ஒரு 3 கேள்வி இப்போ கேட்கறதுல விட்டலாம் அதை. அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் பேர் வச்சிருக்கோம் நம்ம, அர்பன் ஹேபிலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 10 கேள்வி இப்போ அதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடியது இந்த கலைஞர் கைவினை திட்டம் வந்துச்சு, 2 கேள்வி வந்து அதுக்கு போயிருக்கு. அப்புறம் வெற்றி நிச்சயம் சொல்லி ஒரு ஸ்கீம் நான் முதல்வனுக்குள்ள அவங்க பார்க்கறதா ஸ்கில் டெவலப்மெண்ட்ல, ஸோ அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ மீதி இருக்க ஸ்கீம் எல்லாத்தையும் மீண்டும் மஞ்சப்பை ஒரு கேள்வி இருக்கும், அந்த ஒன்னொன்னா கேட்டதெல்லாம் மொத்தமாக 26 போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் கேள்வி போகுது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தோம்னா இதோட ஸ்கீம் முடிஞ்சு போச்சா. அடுத்து 197 கொஸ்டின் தமிழ்நாடு ஜாகிரபி. சமீபத்தில் இந்த சிடிஎஸ்லையும் சரி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லையும் சரி கொஸ்டின் இல்லை. ஆனால் ஒரு குரூப் 4லயோ குரூப் 2ல குரூப் 1லாம் நம்ம அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி குரூப் 1 அப்படின்னம்னா ஒரு 5-6 கேள்வி, இதே குரூப் 2 குரூப் 4 அப்படின்னம்னா ஒரு 2 கேள்வி இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எதுக்கு போகும் தெரியாது. 10வது புக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரபி படத்தை நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ இயற்கை புவியியல் பிசிக்கல் ஜாகிரபி 12 கேள்வி போயிருக்கு. அடுத்தது கிளைமேட் வந்து பார்த்தோம்னா 6 கொஸ்டின் வந்து நமக்கு போயிருக்கு. ஆறுகள் வந்து பார்த்தோம்னா 10 கேள்வி வந்து போயிருக்கு. அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தனியாக பேசிருக்கிறேன். 6 அருவி சம்பந்தமாக எந்த அருவி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 கேள்வி. அப்புறம் ரிசர்வே அணைக்கட்டுகள் அதுக்கான மாவட்டமா அது ஒரு 6 கேள்வி வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இந்த நீர் பாசனம், கிணத்து பாசனமா வாய்க்கால் பாசனமா அந்த மாதிரி அத்திக்கடி வாவனாசி அந்த ஒரு திட்டம் நீர்ப்பாசன திட்டங்கள் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அக்ரிகல்ச்சர்ல போட்டேன். ஸோ அக்ரிகல்ச்சர் ஜாகிரபிக்கல் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் ஒரு வேளாண் மண்டலம் அக்ரிகல்ச்சர் ஜோன் சம்பந்தப்பட்டதா 26 கொஸ்டின் இப்போ இதுல கொஸ்டின் வருது. அடுத்து கனிம வளங்கள், சேலத்துல இரும்பு கிடைக்குது, இந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கிறத மட்டும் கேட்கறாங்க. ஒரு 11 கொஸ்டின் ஸ்டாண்டர்டா நம்ம புக்ல இதை மட்டும் படிச்சா போதும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியே ஒரு லெசன் நமக்கு இருக்கு, 45 கேள்வி. அப்ப இதுல இருந்து நமக்கு என்னன்னா தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் 1 எக்கனாமிக் ட்ரெண்ட்ல நம்ம வந்து பார்க்குறோம். அந்த நம்பர் 1 காரணம் என்ன? மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போடுற ஸ்கீமில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு ஜாகிரபிக்கலாக கேட்கறது நிறைய கேள்வி கேட்குறாங்க. 45 கொஸ்டின். அப்போ இண்டஸ்ட்ரினா ஒரு கேள்வியோ இல்லை 2 கேள்வியோ கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம்னா காற்றாலை சூரிய மின்சாரம் அது மாதிரி இருக்கிறதுல ஒரு 12 கொஸ்டின் பேருக்கு. அடுத்து ஜிஐ டாக்கு 4 கேள்வி இப்போ கேட்கறது இல்லை. பட் இந்த குரூப் 2 குரூப் 4 மாதிரி ஃபேமஸ் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சென்சஸ் டேட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பழசு தான் 2011 தான் 28 கொஸ்டின் வந்து போயிருக்குது. அதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பாலின விகிதம் லிட்ரேசி ரேட்டு இந்த மாதிரி கேள்வி போகும். அதில் 28 கொஸ்டின் போயிருக்கு நமக்கு. ட்ரைபல்ஸ் பழங்குடியினர் தமிழ்நாட்டில் கூடிய ட்ரைபல்ஸ் தான் ஒரே ஒரு கேள்வி தான். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்லாம் ஜாகிரபியில் 5 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 5ல் ஒரு கேள்வி ட்ரைபலுக்கு போயிடும். ஆனால் தமிழ்நாடு ட்ரைபல்ஸில் தமிழ்நாடு ஜாகிரபியில் கேள்வியே வர்றதில்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடியும் கேள்வி இல்லை, அதுக்கு பின்னாடி கேள்வி இல்லை. அடுத்து காடுகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயமா தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டுமே ஒரு 14 கேள்வி வந்து இதுவரை கேட்டிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சம்பந்தமா துறைமுகங்கள் கேட்குறாங்க. அதுல இந்தியன் ஜாகிரபியில் வந்து பார்த்தோம்னா நம்ம கூட நம்முடைய வீர சவார்கரை அந்தமான் செல்லில் அடைச்சு வச்சிருப்பாங்க. அதனால போர்ட் பிளேயர் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வீர சவார்கர் பேரு. அப்ப எந்தெந்த விமான நிலையத்துக்கு யாருடைய பேரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியா வருது. ஸோ டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரோடு பிளஸ் வந்து ஏர்போர்ட் சம்பந்தமான கேள்வி ஒரு 10 கேள்வி போயிருக்கீங்க. அடுத்து பேரிடர்கள்
அதிகமாக கொஸ்டின் இல்லை 8 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கேள்வி தான் நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இந்த கொஸ்டின் பேங்க் வச்சு படித்தோம்னா நமக்கு தெளிவாக வந்து யூனிட் 5க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதையும் வந்து பார்த்தோம்னா ஆப்பில் வந்து போடுறோம். இந்த பிடிஎஃபையும் நீங்கள் வந்து எப்படி பாலிட்டி வந்து வாங்குறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டு வைங்க. முக்கியமாக வந்து இதை வச்சு ப்ரிப்பரேஷன் வந்து அலைன் பண்ணுங்க. அப்பப்போ நம்ம வீடியோ போடும்போது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.